கார்பரேட்னா ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி கிரியேட் பண்றாங்க. ஆனா அந்நிய நாட்டு கார்பரேட்டுங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. நீங்க பாருங்க, விவசாயிகள் போராட்டம் நடக்குது, ஜியோ நெட்வொர்க்கு அரிச்சின்னு இருக்கிறாங்க. ஆனா அந்த விவசாயிகள் போராட்டத்துல ஏர்டெல் வந்து டாப் அப் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னைக்கா நீங்க யோசிச்சு பாத்துறீங்களா? இதுதான் கார்பரேட் அரசியல். நீங்க என்னை அடிக்கிறதுக்கு அவன் அடிக்கட்டும். ஊடகங்களும் பொது புத்தியும் நீங்க துணை போவாதீங்க, நம்ம கொஞ்சம் அறிவா இருப்போம் தான் நான் சொல்றேன். என்ன பிரச்சனைனா, இந்தியன் கார்பரேட் எல்லாத்தையும் ஃபாரின் கார்பரேட்காரன் அடிக்கிறத அவன் அடிக்கட்டும் சார், நம்ம வேடிக்கை பார்க்க கூடாது. காலிமார்க் சோடாவை கொக்கோ கோலா அடிச்சா பாருங்களேன், அந்த ரஃபேல் வாங்கணும் இல்லைங்களா? இந்தியன் கவர்மெண்ட் டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற பிரான்ஸ் கார்பரேட் இருந்து வாங்குது. அது ஏன் பிரான்ஸ் கவர்மெண்ட் நமக்கு அந்த அக்சஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குது? ஏன் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, கார்பரேட் ஒரு நாட்டினுடைய சொந்த கார்பரேட் வளருது, அதாவது நம்ம ஊருக்காரங்க வளர்ந்தான்னா நாடும் சேர்ந்து வளரும். இந்த அறிவு உலகத்துல எல்லாருக்கும் இருக்கு, நமக்கு மட்டும் வரவிடாமே பாத்துட்டு இருக்கானுங்க சில பேர். 777 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு நான் நைட்டு படுத்து தூங்கிட்டு காலைல ஏஞ்சி 1 ரூபா கூட இல்லாம இருந்திருக்கேன் என்னுடைய நெட்ல. 1 GB 256 ரூபாய்க்கு நம்ம வாங்கிருக்கோம். கண்டிப்பா சார். ஞாபகம் இருக்கா உனக்கு? 198 ரூபா 200 ரூபா 256 ரூபாய்க்கு நான் வாங்கிருக்கேன்பா 1 GB. இந்த நாட்டுல இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா 299 ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணனா ஒரு நாளைக்கு 2 GB கிடைக்கும். அப்ப 1 GB கிட்டத்தட்ட 1 ரூபாய்க்கும் கம்மி, அப்படித்தானே? இப்ப 1 ரூபாய் கிடைக்குன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. 256 ரூபாய்க்கு வித்த பொருள் இன்னைக்கு 1 ரூபாய்க்கு கிடைக்குது. யார் காரணம்? ஜியோ தானே காரணம். 256 ரூபாய்க்கு இத்தனால நம்ம தலையில கட்டிட்டு இருந்தாங்களே, அவங்க எல்லாம் யாரு? திட்டு பசங்க தானே, அவங்க தான் நம்ம திட்டி இருக்கணும். இன்னைக்கு ஜியோ வந்ததுக்கு அப்புறம் 256 ரூபாய்க்கு வித்த 2-3 கம்பெனி காலியாச்சா? கண்டிப்பா காலியாச்சா? ஜியோ வந்ததுக்கு அப்புறம் 256 ரூபாய்க்கு வித்தவனும் 1 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சானா? இப்ப அவன் தான் விவசாயிகள் போராட்டத்துல ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறான். அவங்க என்ன பண்றாங்கன்னா டவர் உடைக்கிறாங்க. இந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டுல வர வருமானம் இருக்குல்ல, இப்ப வந்தே பாரத் ட்ரெயின் விடுறோம், 8 வழி சாலை போடுறோம். இந்த டெல்லி டு மீரட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8 வழி சாலையே பிரிட்ஜில் போகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 100 கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து 100 லட்சம் கோடிக்கு பிளான் வச்சிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். புல்லட் ட்ரெயின் விடுறோம். இவ்வளவு விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்னு சொன்னா கார்பரேட்ல இருந்து வர டாக்ஸ் நமக்கு பெரிய ஷேர், 15% நினைக்கிறேன். நம்ம ஒட்டுமொத்த ரெவன்யூல கார்பரேட் கொடுக்குற டாக்ஸ் மட்டும் 15%. அது இல்லாம அவன் CSR கொடுக்குறான். கார்பரேட்டுக்கு எதிராக பேசுறவன் இந்தியன் கார்பரேட்டுக்கு எதிராக தான் பேசுவான். இங்க வந்து நீ திங்கிற பிஸ்கெட்ல இருந்து நீ விக்கிற பேஸ்ட்ல இருந்து எல்லாம் ஒரே ஃபாரின் கம்பெனிக்கார விக்கிறான்னு உனக்கு தெரியவே தெரியாது. நீ குடிக்கிற எல்லா கொக்கோ கோலா, பெப்சி, வெங்காயம், வெள்ளை பூண்டு எல்லாம் ஒரே கம்பெனிக்காரன் தான் உனக்கு விக்கிறான்னு உனக்கு தெரியவே தெரியாது. 6ல் 1 பங்கு மக்கள் தொகை நம்மள்து 600 கோடி பேர் உலகத்துல இருக்காங்க, 100 கோடி பேர் இங்கதான் இருக்கான். 6ல் 1 பங்கு மக்கள் தொகை, பெரிய கஸ்டமர் பேஸ் நம்ம தான், நம்ம பெரிய கன்சியூமர். இப்ப நீ ஒரு கார்பரேட் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்தியாக்குள்ள வித்தாலே நீ பெரிய மில்லியனர். நீ போய் ஃபாரின்ல எல்லாம் உன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அவசியமே கிடையாது. இந்தியன் மார்க்கெட் நீ சக்சஸ் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இங்க கார்பரேட்டுக்கு எதிரான ஒரு மனநிலை விதைக்கப்படுகிறது. நீ கார்பரேட்டுக்கு எதிராக இளைஞர்கள் பேசிட்டே இருந்தானா ஒரு இளைஞர் எப்படிப்பா கார்பரேட் ஆரம்பிப்பா? சொல்லுப்பா. முடியாது சார், கஷ்டம். கார்பரேட்னாலே உன்னை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தைப்பா. சின்ன வயசுல இருந்து நீ கேட்டப்பா, எல்லா படத்துலயும் கையை தூக்கி தூக்கி பேசுறான்பா ஹீரோ. கார்பரேட் அப்படின்னு அந்த ஹீரோ பார்த்தனா 10 கார்பரேட் வச்சிருப்பான், 12 கார்பரேட் டைரக்டரா இருப்பான். அந்த ப்ரொடியூசர் பார்த்தனா அவனே ஒரு கார்பரேட்டா இருப்பான். ஆனா அவன் வந்து பார்த்தனா டைலாக் பேசுவான், கார்பரேட். நீ அதை பார்த்தே வளருவேன். காலேஜ்ல போனா SFI காரன் வந்து கார்பரேட்னா கெட்ட வார்த்தைன்னுவான். டிவில டிபேட்ல உட்காந்து 10 பைத்தியக்காரனுங்க கார்பரேட்னா கெட்ட வார்த்தைன்னுவானுங்க. எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு இருப்ப. நீ எப்படி காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கார்பரேட் ஆரம்பிக்கணும்னு ஒரு மனநிலை உனக்கு வரும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு பொருள் வைக்க வந்தவன் தானப்பா நம்மள ஆட்சி பண்ணா. இப்ப வரைக்கும் அவன் தான் கான்செப்டுவலா இந்த மனநிலையை நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கான். அதுக்கு இந்த ராகுல் மாதிரி, இந்த காங்கிரஸ் மாதிரி, இந்த திமுக மாதிரி, இந்த ஸ்டாலின் மாதிரியான ஆட்கள் துணை போறாங்க. இது வந்து எலெக்ஷன் பத்தின சிந்தனை கிடையாது, இது அடுத்த தலைமுறை பத்தின சிந்தனை. நாம எதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய 138 கோடி பேரும் அவர்களுடைய தேவை என்ன? பிஸ்கெட்டா நாம எப்படி இதுல உற்பத்தி பண்ணலாம்? சோப்பா, ஷாம்பா நாம எப்படி உற்பத்தி பண்ணலாம்? நம்முடைய தற்சார்பை நம்ம எப்படி பண்ணலாம்? நம்முடைய தன்னிறைவை நம்ம எப்படி உருவாக்கிக்கலாம்? குறைந்தபட்சம் நாம எதை வாங்குறோம்? ஒரு கார் வாங்குறோமா, ஒரு ப்ரெஃபரன்ஸ் வைக்கிறோம், இந்த மொட்டை மாடி இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும் ப்ரெஃபரன்ஸ் வைக்கிறோம் இல்லைங்களா? ஒரே ஒரு ப்ரெஃபரன்ஸ், அது இந்தியன் காரா இருக்கணும் வைக்கலாம்ல. வச்சிருக்கோமா? கிடையாது. நம்ம வச்சதே கிடையாது. டாட்டாவா இருக்கணும், மகேந்திராவா இருக்கணும், வச்சதே கிடையாது. அது ஒரு ப்ரெஃபரன்ஸே இருக்காது. நான் வைப்பேன் ப்ரெஃபரன்ஸா. ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரெஃபரன்ஸ், நான் யூஸ் பண்ற கார் இந்தியன் காரா தான் இருக்கும். இப்போ இதுதான் நமக்கு வேணும். இதத்தான் சுதேசி இயக்கம்னு சொல்லி நம்மளுடைய வஉசில இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு விஷயம் பண்ணாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? கார்பரேட். அப்ப வஉசி யாரு? வஉசி கப்பல் விட்டாரு. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னப்பா? கார்பரேட் தானே. அப்புறம்
இந்தியன் கார்பரேட், ஃபாரின் கார்பரேட், இந்த வித்தியாசம் தெரிஞ்சாதான் நம்ம ஊர்ல